ராதே கிருஷ்ணா. நீங்கள் பார்க்கறது கேதார்நாத் பகவானுடைய உற்சவ மூர்த்தி, பஞ்சமுக சிவலிங்கம். கீழே 4 முகம், மேலே ஒரு முகம் உண்டு. இது அழகாக உக்கிமட் அப்படின்னு இடம். கேதார்நாத் பகவானுடைய குளிர்கால வாசஸ்தலம் உக்கி மட் அப்படின்னு பேர். இது கேதார்நாத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இந்த இடத்துல தான் 6 மாதம் கேதார்நாத் பகவானை உற்சவ மூர்த்தியை வச்சு பூஜை பண்ணுவார்கள். கேதார்நாத் கோவில் மூடியிருக்க சமயத்தில் இங்கே தான் வச்சு அவருக்கு அழகாக பூஜையெல்லாம் நடக்கும். அக்ஷய திருத்தியை அன்னைக்கு இவருக்கு பூஜையெல்லாம் பண்ணி இங்கிருந்து இவர் கிளம்புவார். அதோ சில இடங்களில் இப்படி வண்டியில் கேதார்நாத் பகவான் மூர்த்தி போவார், சில இடங்களில் அழகாக நடந்து போவார். கூடவே போலீஸ், மிலிட்ரி இவாள்லாம் கூடவே கேதார்நாத் பகவானோட போகிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. இது எல்லாமே அழகான இமயமலை சாரல். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நீங்கள் இந்த இடத்தெல்லாம் பார்த்தே ஆகணும். இதோ அழகாக சில இடங்களில் இந்த மாதிரி நடந்து வருவா. கௌரி கொண்டு உக்கிமட்லேருந்து கௌரி கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 28-30 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிருந்து கேதார்நாத் கோவிலுக்கு நடந்து போகலாம், இல்லைன்னு சொன்னால் குதிரையில் போகலாம். இந்த கேதார்நாத் உற்சவ மூர்த்தி எடுத்துண்டு அந்த பக்தர்கள் எல்லாம் இந்த பனிமலையில் அழகாக நடந்து தான் போகின்றார்கள். பகவானோடு நடக்கிறது பெரிய சுகம்தானே. இதோ அழகாக கேதார் மலையில் வந்தாச்சு. அந்த கேதார்நாத் கோவிலேருந்து உள்ளுக்குள்ளே சுவாமி வரப்போகிறார். அதற்காக அழகாக மூர்த்தி இப்படி மேலே ஏறி வரார். அதாவது தீபாவளி சமயத்தில் கோவில் மூடிடுவார்கள். சரியா தீபாவளி அன்னைக்கெல்லாம் முன்ன பின்ன ஆகும். அதன் பிறகு அக்ஷய திருத்தியை சமயத்தில், அக்ஷய திருத்தியைக்கு அப்புறமாக கோவிலை திறப்பார்கள். ஸோ அதற்கு தான் இந்த கேதார்நாத் பகவான் வந்திருக்கார். இந்த வருஷம் மே 17ஆம் தேதி, அதாவது 17/5/21 அன்று கேதார்நாத் கோவில் திறக்க போகிறார்கள். அதனால் உக்கிமட்டிலிருந்து அவருடைய பஞ்சமுக மூர்த்தி ஜோராக கேதார்நாத் மலைக்கு வண்டியிலையும் நடந்தும், முக்கியமாக கௌரி குண்டிலிருந்து இந்த இடத்துக்கு நடந்து தான் வர முடியும். ஹெலிகாப்டரில் வருவோம், ஆனால் சுவாமி உற்சவ மூர்த்தி எடுத்துட்டு எப்பொழுதுமே நடப்பார்கள். அதே மாதிரி பனிமலை அந்த தீபாவளி சமயத்தில் நல்ல பனிப்பொழிவும் பொழுதும் இப்படி சுவாமியை தூக்கிண்டு தான் திரும்பி அந்த உக்கிமட்டுக்கு அழகாக போவார்கள். இத்தனை ஜோராக இந்த கேதார்நாத் மலை இப்படி தான் சுவாமியை எடுத்துட்டு போகிறார்கள். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நீங்கள் இந்த கேதார்நாத் மலை ஏறணும். 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒசரத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு ஜோதிர்லிங்கம் இந்த கேதார்நாத் கோவில். கேதாரம் அப்படின்னு ரொம்ப அழகாக பதிகங்கள்லாம் பாடியிருக்கார்கள். அதனால் கோவில் திறக்க போகிறா மே 17. கரெக்டாக சங்கர ஜெயந்தி நம்ம அன்றைக்கி தான் கொண்டாடுறோம். அந்த சங்கர ஜெயந்தி அன்னைக்கு மே 17ஆம் தேதி விடியற்காலம்பரை அழகாக 5 மணிக்கு கோவில் நடை திறக்கிறார்கள். தீபாவளி வரைக்கும் 6 மாத காலம் கோவில் நடை திறந்திருக்கும். அழகாக உள்ளுக்குள்ள கேதார்நாத் பகவானுடைய சிவலிங்கத்தை நம்மால் நன்னா தரிசிக்க முடியும். தோ அழகாக கோவில் பக்கத்தில் ஜம்முன்னு இந்த யாத்திரை வந்தாச்சு. இவ்வளவு பேரும் வந்திருக்கார்கள் அவருக்கு பூஜை பண்ணக்கூடியவர், அவருடைய டோலி தூதோ. இதுதான் கோவில். ஜெய் போலோ கேதார்நாத் பகவானுக்கு ஜெய். இதோ அழகாக கோவிலுக்கு வந்தாச்சு. எல்லாரும் அந்த மூர்த்தியை வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணி இப்போ கோவிலை பிரதட்சணம் பண்ணி அழகாக மூர்த்தி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண போகிறார். இன்னும் கோவிலில் நுழையலை. மே 17ஆம் நுழைய போகிற அது கோவிலில் பிரதட்சணமாக சுவாமி வெளில போயிட்டு வந்திருக்கார் இல்லையா. அதனால் கோவிலை அந்த பஞ்சமுக உற்சவ மூர்த்தியை தூக்கிண்டு அழகாக பிரதட்சணம் செய்கிறார்கள். பஞ்ச பாண்டவர்கள் நிர்மாணம் செய்த கோவில், ஆதிசங்கரர் மீண்டும் புனருத்தாரணம் செய்த கோவில், பெரிய மழையில் கூட காப்பாற்றப்பட்ட கோவிலுக்கு பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய பாறை மாதிரி தெரிகிறது இல்லையா. பெரிய பாறை தான் அது. அந்த பாறை தான் 2013 ஒரு வெள்ளம் வந்த பொழுது கோவிலில் ஒன்றுமாகாமல் காப்பாற்றிது. இதோ மே 17ஆம் தேதி கோவில் திறக்கிறதுக்காக, சரியா இன்றைக்கி மே 16 இல்லையா, நாளைக்கு திறக்கிறதுக்காக இன்றைக்கி எல்லா அலங்காரமும் தயார் பண்ணிட்டுருக்கா. ஜோராக கேதார்நாத் பகவான் நாளைக்கு காத்தால கோவிலை திறந்து ஜம்முன்னு சேவிக்கலாம்.
அங்கே உள்ள ஒரு அகண்ட தீபம் எரிஞ்சுட்டே இருக்கும். 6 மாத காலமாக எரிஞ்சுட்டே இருக்கும். அந்த அகண்ட தீபத்தையும் தரிசிக்கலாம். ஜெய் போலோ கேதார்நாத் பகவான் கி ஜெய்.